ஏன், எதுக்கு, எதனால இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மகாநதி சீரியலை பார்த்தா பல கேள்விகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் எப்போயோ முடிஞ்சிருக்க வேண்டிய கதையை இழுக்கிறது மட்டும் இல்லாமல் சகோதரிகளின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை மையப்படுத்தி மட்டும் கதையை அதையாச்சும் ஒழுங்காக எடுத்தால் பரவாயில்ல, அதையும் ஒழுங்கு இல்லாமல் ஏதோ இப்போ உலகத்தில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வேலையே இல்லைங்கிற மாதிரியும் விஜய் காவேரியுடைய வாழ்க்கையில் நடக்கிறத மட்டும் தான் படம் பிடிச்சி உடனடியாக போட்டு அப்படியே அதை வச்சு ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸோட வாழ்க்கையில் அது நடக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள மக்களுக்கு நல்லா பரிச்சயமானவங்க, அதனால் தெரியும். இவர் போய் பக்கத்து வீட்டில் இருந்தாலே யாருக்கு இவர் யாருங்கிறது தெரியல விஜய்க்கு. ஆனால் விஜயோட வாழ்க்கையை டிவியில் போடுறாங்களாமா, எல்லாரும் துரத்தி இது பண்ணுறாங்களாமா, இவரை கடைசியாக இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. அரெஸ்ட் பண்ண உடனே ஓவராக பேசுகிற ராகினியை சப்புன்னு அரைஞ்சிட்டு என் கணவரை வெளில கூட்டு வர எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சித்தியை போய் பார்த்து, அஜயோட அம்மாவை போய் பார்த்து அவங்கள உங்கள் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, வாங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு அங்கே பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகிறதுன்னு ஏதோ பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குங்கிறது நமக்கு புரியல. ஆனால் அது சலிப்பாக இருக்குங்கிறது மட்டும் உண்மை. ஆனால் அது நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்குன்னா ஏன் பிடிச்சிருக்கு, ஒத்து வரலன்னா ஏன் ஒத்து வரலங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.